வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பாருங்க வெபுட் சேனல். நான் உங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ப ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 2 ஓட எண்டிங்கில நம்ம ஓட்டோ ஹைவர் ஏன் வந்து பிரிசன்ல இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ப ஓட்டோ ஹைட்டவர் நம்ம சீசன் 3ல எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ண போறாரு. ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் நம்ம சேனல்ல நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ நம்ப ஓட்டோ ஹைட்டவருக்கு நம்ம சீசன் 3 நடக்க போகுதுன்னு சொல்லியிருப்பேன். கடைசியா ஓட்டோ ஹைட்டவர் ஒரு பிரிசன்ல இருக்கிற மாரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. இதுக்கு 3 ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம ஃபேன்ஸும் குடுக்குறாங்க. அதே மாரி மேபி நெக்ஸ்ட் ஸ்டோரி இப்படிதான் மூவ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஓட்டோ ஹைட்டோருக்கு இந்த கதையிலேயே ஒரு மிகப்பெரிய ரோல் நம்ம பிகினிங் ஆஃப் த சீரிஸ்ல தான் இருந்திருக்கும். நம்ம விசெரிஸ் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஏகான் டைம் பீரியட்ல. ஸோ அதுக்கப்புறம் பெரிய ரோல் இருந்திருக்காது. நம்ம பேசுவார் நம்ம ஃப்ளீட்டுக்கு. பட் இங்க நம்ம லானிஸ்டர் போற மாரி காமிச்சுட்டாங்க. ஸோ அதுவுமே மாத்திட்டாங்க நம்ம ஷோ ரன்னர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓட்டோ ஹைட்டவர் கடைசியில நமக்கு ஒரு பிரிசன்ல இருக்க மாரி காட்டுனாங்க. ஸோ இவரு எதுக்காக பிரிசன்ல இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, மேபி ஐ திங்க் நம்ப ஆ பீஸ்பரீஸ் அவர புடிச்சு வச்சிருக்கலாம்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம பீஸ்பரீஸோட அந்த ஒரு பேட்டில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். ஸோ நம்ம பீஸ்பரீஸ் வர்சஸ் நம்ம ஆர்மண்ட் ஹைட்டவர். ஸோ இந்த நம்ம ஹைட்டவர் ஹோஸ்ட்டுக்கும் இந்த 2 பேருக்குமே வந்து மிகப்பெரிய பேட்டில் நடக்கும். அண்ட் மேபி நம்ம பீஸ்பரீஸ் இவர புடிச்சு வச்சிருந்தா, நம்ம டேரன் டார்கேரியனுக்கு ஒரு மிகப்பெரிய என்ட்ரி குடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம டேரன் டார்கேரியனும் டெஸரியானும் நம்ம பார்த்துட்டோம் நம்ப சீசன் 2ல. பட் அவர் நம்ம ஃபுல்லா நம்ம ஆக்டர் அண்ட் ஆல்சோ நம்ம கேரக்டர் மீட் பண்ணல. ஸோ மேபி ஐ திங்க் நம்ம டேரன் டார்கெரியன் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பண்றதுக்கு ஒரு ஃபுல் ஃபோர்ஸ்ல நம்ம ஓட்டோ ஹைட்டவர் அவர் காப்பாத்துற மாரி வச்சாங்கன்னா, கண்டிப்பா நல்லாருக்கும்னு நான் நெனைக்கிறேன். பிகாஸ் டேரன் டார்கேரியன் கண்டிப்பா நெறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ புக்ஸ் பார்த்தவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு டேரன் டார்கேரியன்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு கேரக்டர் ஒரு பெரிய லெவல்ல இன்ட்ரோடக்ஷன் பண்றதுக்காக மேபி நம்ம ஓட்டோ ஹைட்டவர் பிரிசன்ல இருக்கிற மாரி கூட காமிச்சிருக்கலாம். அண்ட் அது மேபி நம்ம டேரன் டார்கேரியன் நம்ம பீஸ்பரிட்ட டிஃபீட் பண்ணி இவர காப்பாத்துற மாரி கூட காட்டி, நம்ம டேரன் டார்கேரியனுக்கு ஒரு சின்ன ஒரு கூஸ் பம்ப்ஸ் மாரி கொண்டு வரலாம்னு நெனைக்கிறேன். பிகாஸ் அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஸோ அவருக்குமே ஃபேன் பேஸுங்கிற ஒரு விஷயத்த அவங்க கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். தானாவே ஒரு நல்ல கேரக்டரா இருந்தா. பட் இருந்தாலுமே கிரீன் சைட்ல கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு புடிக்கப்பட்ட ஒரு கேரக்டர்ன்னு கூட சொல்லுவேன். புக்ஸ் ஃபேன்ஸ்க்குமே நம்ம கிரீன் சைட்லயே நம்ம டேரன் டார்கெரியன் நெறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த ஒரு கேரக்டர் அட்லீஸ்ட் நம்ம கிரீன்ஸ் ப்ரொபகேண்டா மாரி கொஞ்சம் பெரிய லெவல்ல கொண்டு வர பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக ஒரு ஹெவியான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் மேபி நம்ம ஓட்டோ ஹைட்டவர் பிரிசன்ல இருக்கிற மாரி காட்டியிருக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் செகண்டா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம லாரி ஸ்ட்ராங் தான் நம்ம ஓட்டோ ஹைட்டவர் பிரிசன்ல அடைச்சு வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி ப்ரோ நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாரி ஸ்ட்ராங் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஆஃப் விஸ்பர்ஸ்ங்க. அவர் அந்த மாஸ்டர் ஆஃப் விஸ்பர்ஸ்ங்கிற ஒரு பொசிஷன் வரதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட ஸ்பைஸ் அவருக்கு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட ஸ்பைஸ் இருக்கிறனால மேபி நம்ம ஓட்டோ ஹைட்டவர் நம்ம ஓல்ட் டவுனுக்கு போற வழியில அவர கேப்சர் பண்ணியிருக்கலாம். பட் இந்த கேப்சர் பண்ண நியூஸ் அது எப்படி நம்ம ஹைட்டவருக்கு வராம போச்சு. நம்ம முக்கியமா நம்ம அலிசன்ட்டுக்கும் நம்ம குயன் ஹைட்டவருக்கும் வராம போச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. பிகாஸ் கண்டிப்பா நம்ம ஓட்டோ ஹைட்டவர் ஒரு டைவின் லானிஸ்டர் மாரி கூட சொல்லலாம். லானிஸ்டர் ஹவுஸ்க்கு எப்படியோ, அதே மாரி நம்ம ஹைட்டவருக்கு நம்ம ஓட்டோ ஹைட்டவர். ஸோ அந்த மாரி ஒரு முக்கியமான ஹெட் ஆஃப் த ஹவுஸ் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணாங்களோ, இல்ல காணாம போயிட்டாலோ, நம்ம அலிசன்ட்டுக்கோ இல்ல நம்ம குயானுக்கோ தெரிஞ்சு வந்திருக்கும். பட் மேபி அவங்க அந்த வார்ல இருந்ததுனால கண்டுபிடிக்க விடாம கூட போயிருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி நம்ம லாரி ஸ்ட்ராங் அடைச்சு வச்சிருக்கலாம். பிகாஸ் நமக்கு ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. நம்ப எய்மன் டார்கெரியன் நம்ப லாரிஸ் திட்டியிருப்பாரு. யூ டோடுன்ட்டு. ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா நம்ப லாரி ஸ்ட்ராங்கோட அந்த ஹேண்ட் ஆஃப் த கிங் பொசிஷன் போயிட்டு அண்ட் அவரால நம்ப ஏகோன கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு, நம்ம மேனிபுலேட் பண்ற அளவுக்கு நம்ம எய்மண்ட் பண்ண முடியாது. அண்ட் நம்ம ஓட்டோ ஹைட்டவர் தான் நம்ம எய்மன் தன்னோட ஹேண்ட் ஆஃப் த கிங்கா அனௌன்ஸ் பண்றதா இருந்தாரு. ஸோ மேபி இது பிடிக்காத இவர் ஐ மீன் நம்ம லாரி ஸ்ட்ராங். ஸோ மேபி நம்ப ஐ மீன் நம்ம ஓட்டோ ஹைட்டவர் அடைச்சு வச்சிருக்க கூட சான்சஸ் இருக்கு. பட் இது கொஞ்சம் ரஃப்பான தியரி தான். பிகாஸ் என்ன பொறுத்தவரைக்கும் லாரி ஸ்ட்ராங் அந்த அளவுக்கு போவாரான்னு கேட்டிங்கன்னா, சான்சஸ் இருக்கு தான். பட் இருந்தாலுமே நம்ம புக்ஸ்லேருந்து இது ரொம்ப டீவியேட் ஆகும். அண்ட் இதுலயுமே மேபி நம்ம டேரன் டார்கெரியன் காப்பாத்துற மாரி கூட வைக்கலாம். இல்ல அவர் வேற ஏதாவது கேரக்டர்ஸ் மீட் பண்ற கூட வைக்கலாம். ஸோ பட் இது எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் கன்ஃபார்மா தெரியல.
பிகாஸ் நீங்க புக்ஸ் மாரி போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கிங்ஸ் லேண்டிங்கா தான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். பட் நீங்க புக்ஸ தவிர்த்து வந்து வந்து இவங்க வேற ஏதாவது ஸ்டோரிய வந்து கொண்டு போறாங்கன்னா, கண்டிப்பா இது வந்து கிங்ஸ் லேண்டிங்கா இருக்க சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அப்படி இருக்கும்போது மேபி வந்து நம்ம பீஸ்பரியா இருக்கும். இல்ல மேபி வந்து ஓல்ட் டவுனா கூட இருக்க சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போறது வந்து கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் வரலாம். ஸோ எனக்கு ஸ்பாய்லர் வேணாம்ங்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ப சீசன் 3ல நம்ம ஓட்டோ ஹைட்டவரோட ரோல் வந்து என்னவா இருக்க போகுது? பிகாஸ் இந்த ஹோல் ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ்க்கு காரணமே நம்ம ஓட்டோ ஹைட்டவர் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவரோட மேனிப்புலேஷன், அவர் வந்து நம்ம ஆலிசன் ஹைட்டவர் வந்து நம்ம விசரிஸ்க்கு மேரேஜ் பண்ணி வச்சது, அண்ட் அந்த ஹங்கர் ஃபார் பவர்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து அதுக்கு காரணம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஓட்டோ ஹைட்டவர் உண்மையாவே இந்த சீசன் 3ல அவருக்கு மிகப்பெரிய ரோல் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸோ கிங்ஸ் லேண்டிங் அந்த கேப்சர் சீன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், நம்ம ஓட்டோ ஹைட்டவருக்கு வந்து ஐ மீன் டெத் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ நம்ம ரெனேரியா வந்து அவங்கள வந்து பிஹெட் பண்ண வச்சுருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஓட்டோ ஹைட்டவருக்கு இந்த சீசன் 3ல மிகப்பெரிய ரோல் இருக்காது. அண்ட் ஓட்டோ ஹைட்டவர் வந்து யாருக்காவது புடிக்காதுன்னா, கண்டிப்பா வந்து இந்த சீசன் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் சீசனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்குமே வந்து ஒரு பிடிக்காத கேரக்டர் தான். பட் எனக்கு இந்த பாலிடிக்ஸ் ப்ளே பண்ற கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து நம்ம வார், ஃபைட்டிங் இதெல்லாம் தவிர்த்து ஃபுல்லாவே ஒரு பாலிடிக்ஸ் கேம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அதில வந்து நம்ம ஓட்டோ ஹைட்டவர் வந்து நல்லாவே பிடிக்கும். ஐ திங்க் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பாலிடிக்ஸ் பிளேயர்ன்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓட்டோ ஹைட்டவர் கண்டிப்பா அந்த சீசன்ல வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் இருக்க போறதில்ல. அண்ட் அவரோட ரோல் வந்து கிங்ஸ் லேண்டிங்க்கு அப்புறம் வந்து அது முடிஞ்சே போயிடும். அந்த கேரக்டருமே நம்ம பார்க்க முடியாது. பட் ஐ திங்க் மேபி நம்ம ஷோ ரன்னர்ஸ் அவர கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நெனச்சாங்கன்னா, மேபி இன்னும் ஒரு கொஞ்சம் கொண்டு வரலாம். இல்ல வந்து இந்த சீசன்ல வந்து ப்ரொலாங் பண்ணலாம். பிகாஸ் நம்ம ரெனேரியா வந்து அ இந்த விஷயம் வந்து அவங்க டவுன்ஃபால் எப்படி ஆச்சுன்னா, நம்ம ரெனேரியா நம்ம த்ரோன கிளைம் பண்ணி அவங்க டவுன்ஃபால் எப்படி ஆச்சுன்னா, ரெனேரியாவோட ஒரு கோவம் தான். ஸோ அவங்க எல்லாரையுமே அந்த கேப்சர் பண்ண எல்லா கிரீன்ஸுமே வந்து பிஹெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஐ மீன் வந்து அ அவங்கள வந்து கொல்ற மாரி ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாரி ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ரெனேரியா வந்து ஒரு விஷயத்தில தப்பா பண்றத நீங்க பார்த்துருப்பீங்க. நெறைய ஹவுஸஸ் வந்து இன்சல்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு சப்போர்ட்டர்ஸ் வந்து கேதர் பண்ணாம உட்டுருவாங்க. ஸோ இது வந்து அந்த பாலிடிக்ஸ் வந்து நம்ம ரெனேரியா வந்து என்னைக்குமே நல்லா ப்ளே பண்ணதில்ல. ஸோ இது புக்ஸ்லயும் சரி, ஷோலயுமே சரி. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ரெனேரியாக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு அ ஐ மீன் பேக் ஸ்டாப்பிங் மாரி மாறிடும். ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அ இவங்க வந்து என்னதான் நம்ம கிரீன் சப்போர்ட் பண்ணியிருந்தாலுமே, லாயலிஸ்ட்டா இருந்த மக்கள மட்டும் நீங்க வந்து இது பண்ணிட்டு, டர்ன் க்ளோக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் நம்ம கிரீன்ஸ் வந்து இப்ப பவர் போயிட்டோனே உடனே நம்ம பிளாக்ஸுக்கு வருவாங்க. ஸோ என்னதான் இவங்க வந்து டர்ன் க்ளோக்ஸா இருந்தாலுமே, இவங்க வந்து ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் ஹவுஸஸ் ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் ஹவுஸஸ நீங்க வந்து வேற ஒரு ஹவுஸஸ் மூலியமா மாத்துறதோ இருந்தாலும் சரி, இல்ல அந்த ஹவுஸஸோட ஹெட்ட வந்து நீங்க பிஹெட் பண்றதா இருந்தாலுமே சரி, மிகப்பெரிய கான்சிக்வென்சஸ் வந்து வரும். ஸோ அது மாரி தான் நம்ம ரெனேரியாவோட டவுன்ஃபாலே ஆரம்பிச்சுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஓட்டோ ஹைட்டோட பிஹேவியர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா இருந்துச்சு. அண்ட் எஸ் இது வந்து நம்ம டேமன் டார்கெரியனுக்குமே வந்து ரொம்ப புடிச்ச விஷயம் தான். ஸோ கண்டிப்பா நம்ம ஓட்டோ ஹைட்டவர் ஹேட்டர் இருந்தீங்கன்னா, சீசன் 3 உங்களுக்கானது தான். அண்ட் எஸ் இதோட வந்து நம்ம ஓட்டோ ஹைட்டவரோட கேரக்டர் வந்து முடிஞ்சிரும். அண்ட் அவர் பிரிசன்ல வந்து இருந்தாருன்னா, மேபி கிங்ஸ் லேண்டிங்கோட பிரிசனா கூட இருக்கலாம். அண்ட் இந்த சீன் மேபி வந்து நம்ம டேமன் டார்கெரியன் வந்து அவர மீட் பண்ற மாரி கூட இருக்கலாம் நம்ம பிரிசன்ல. யாருக்கு தெரியும்? ஸோ கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சுருக்கும்னு நெனைக்கிறேன் காய்ஸ். ஸோ புடிச்சா கீழ சப்ஸ்கிரைப் மறக்காம பிரஸ் பண்ணி அது ஆல்னு போட்டுங்க. அண்ட் தென் திஸ் இஸ் ஹோஸ்ட் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.